அல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்ததான் அன்பானவர்களே, சில நிமிடங்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேச அவர் வாஞ்சிக்கிறார். ஆமென். இந்த செய்திக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறதான தலைப்பு, காகத்தினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. காகத்திடத்தில் சொல்லுங்க, காகத்திடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காகத்தை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் காகம் என்ன செய்திருக்கிறோம்னா பார்த்துருக்கிறோம். இந்த காகத்திடத்துல நாம ஆமென் ஸ்தோத்திரம் கண்டிருந்தாலும் நாம புரிந்து கொள்ளாத சில காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு பகல்காலம் நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை தந்தார். முதலாவது, இந்த காகம் ஒற்றுமையா இருக்கிறதான ஒரு ஜீவன், அதாவது யூனிட்டி அதுக்கு உண்டு. இந்த காகம் எப்பவுமே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஒற்றுமையாகத்தான் இருக்கும். அது மனிதர்கள் வாழ்கிறதான இடங்களிலே தான் அதிகமா என்ன செய்யணும்னா இந்த காகங்கள் வாழும். ஆனா இந்த காகங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா ஒற்றுமையா இருக்கும். ரெண்டாவது இந்த காகம் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுகிறதான இருதயம் உள்ளது. என்ன இருதயம் உள்ளது? பகிர்ந்து கொடுத்து. நான் பேச பேச அது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, இந்த காகத்துக்கு பகிர்ந்து கொடுக்கிறதான ஒரு இருதயம் உண்டு. மூன்றாவது, இந்த காகம் தன்னுடைய அந்தரங்க ஜீவிதத்தை மறைவாய் வைத்துக் கொள்ளும். நான்காவது, இந்த காகம் எப்பொழுதும் குளித்து சுத்தமாய் தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. காகம் குளிக்கிறத பார்த்திருக்கீங்களா இல்லையா? சுத்தமா என்ன செய்யணும்? வைத்துக் கொள்ளும். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிறதா அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐந்தாவது, இந்த காகம் நல்ல புத்தி கூர்மை உள்ளது. நல்ல புத்தி கூர்மை உள்ளது இந்த காகம். ஆமென். ஆறாவது, இந்த காகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், கீழ்ப்படிதல் உள்ளது. காக்கா கீழ்ப்படிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குது. ஏழாவது, இந்த காகம் அதிகாலையிலே எழும்புகிறது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. சரியா? ஒன்று, காகம் என்ன செய்யணும்? யூனிட்டியா குரூப்பா தான் என்ன செய்யணும்னா வாழும். ரெண்டாவது, இந்த காகம் என்ன செய்யும் அப்படின்னா பகிர்ந்து கொடுத்து தான் என்ன செய்யணும்? சாப்பிடும். மூன்றாவது, காகம் தன்னுடைய அந்தரங்க ஜீவிதத்தை மறைவாய் வைத்துக் கொள்ளும். நான்காவது, இந்த காகம் எப்பொழுதும் தன்னை சுத்தபத்தமாக காத்துக் கொள்ளும். ஐந்தாவது, இந்த காகம் எப்பவுமே என்ன செய்யும் சொன்னா அவன் சூத்திரம் புத்தியோடு செயல்படும். புத்தி உள்ள அவன் காகமா என்ன செய்யணும்? வாழும். ஆறாவது, இந்த காகம் கீழ்ப்படிதல் உள்ளது. ஏழாவது, இந்த காகம் அதிகாலையிலே எழும்பும். எல்லாத்துக்கும் வசன ஆதாரத்தோட தான் நான் உங்களோட கூட பேசுவேன். பிரைஸ் எல்லாம் தேவன் மகிமைப்படுவாராக. ஒன்றொன்றாக நம்ம புரட்ட போகிறோம். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் நான் என்ன செய்யறேன்னா பேசுறேன். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, ஒற்றுமைக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி உங்களோடு கூட பேச ஆவியானவர் என்னை உந்தி தள்ளுவாராக. செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதிலும் மாலை பொழுதிலும் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை
ஆமென் பேசும்படிக்கு என்னோடு கூட இடைப்பட்டார். காகத்திடத்திலே கற்றுக்கொள்ளும்படிக்கு என் ஜனத்துக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசித்த போது இந்த வசனம் இப்படியாக முடியும், நீங்கள் பறவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா, விசேஷித்தவர்கள் என்று சொல்லி. ஒருவேளை என் ஜனத்துக்கு இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட விசேஷம் உள்ளவளாக மாறப்போகிறேன் என்பதை குறித்து தான் தேவனுடைய செய்தி கடந்து வரும் என்கிறதான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு சற்றும் இன்றைக்கு பகல் காலம் நிறைவேறாது என்பதையும் நான் முதலாவதாகவே சொல்லிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான் அன்புக்குரியவர்களே, ஒரு பிடி செம்மண்ணை தன்னுடைய கரத்தில் ஒரு மனுஷன் எடுத்து ஆமென் இன்னொரு மனுஷனுக்கு நேராக வீசுவானே ஆனால், இன்னொரு மனுஷனுக்கு நேராக வீசுவானே ஆனால் அந்த செம்மண் தூளானது அந்த மனுஷனை எந்த விதத்திலும் என்ன செய்யாதுன்னா சேதப்படுத்தாது. அவனுடைய வஸ்திரத்தை ஒருவேளை அழுக்காக்கவோ அல்லது சரீரத்தினுடைய ஆமென் சோத்திர அபயங்களில் அந்த செம்மண் ஒட்டி கொண்டிருந்தாலும் அந்த செம்மண்ணின் நிமித்தம் எரியப்பட்டதான அந்த மண்ணின் நிமித்தம் அந்த மனுஷனுக்கு எந்த சேதமும் வராது. அவன் குளித்து தன்னுடைய வஸ்திரத்தை தோய்த்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். அவனுக்கு நேராக வீசி எறியப்பட்டதான செம்மண் தூளானது அவன் சரீரத்தை விட்டு வஸ்திரத்தை விட்டு விலகி போகும். அதே செம்மண்ணை நன்றாய் தண்ணீரிலே ஆமென் சோத்திரம் சேர்த்து பிசைந்து உருண்டையாக்கி அந்த மனுஷனுக்கு விரோதமாக ஒருவன் எறிவானேயானால் அந்த செம்மண் உருண்டையானது கட்டாயமாக ஒரு மனுஷனை சேதப்படுத்தும். அல்லேலூயா, சேதப்படுத்தும். நிச்சயமாகவே அந்த மனுஷன் காயத்துக்கு உட்படுவான். அதாவது ஒரு பிடி செம்மண்ணை நாம் கரத்தில் எடுத்து அதற்கு ஏற்ற தண்ணீரை அதிலே சேர்த்து நன்றாய் பிசைந்து கட்டியாக்கி கடினத்தன்மை உருவாகும்படிக்கு நம்முடைய கரத்தின் பலத்தை அதற்கு கொடுத்து இறுக பண்ணி அதை நாம் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எறிவோம் என்று சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த எரியை வாங்குகிறதான மனுஷனுடைய சரீரம் நிச்சயமாகவே காயப்படும். நிச்சயமா என்ன செய்யும்? காயப்படும். அப்போ ஆமென் பிரிந்திருக்கிறதற்கும் யூனிட்டியா இருக்கிறதற்கும் ரெண்டுக்கும் என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னா வித்தியாசம் உண்டு. இப்போ வாரி எரிகிறதான மண் துகள் அப்படிங்கிறது பிரிந்திருக்கிறதை காட்டுகிறது. அது ஒன்றாய் சேர்த்து இறுக்கப்பட்டதற்கு பிறகு அது ஒரு யூனிட்டியை என்ன செய்தோம்னா வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு சபையில இருக்கிறதான தேவனுடைய ஜனங்கள் யூனிட்டியா இருக்கிறீங்களா பிரிந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது பிரிந்திருந்தா எங்க போக முடியாது அப்படின்னு சொன்னா தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா நன்மையும் ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம்னா இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நீங்க சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, என் சரீரத்தின் வியர்வை துளிகள் இந்த பூமியிலே சிந்தும்படிக்கு இரவும் பகலும் நான் உழைக்கிறேன், ஆதலால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இந்த ஆசீர்வாதம் இந்த பூமியில நாம விட்டுக்கிட்டு தான் போகணும். இந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா தேவ ராஜ்யத்தின் வாசல் வரையிலும் கூட என்ன செய்யாதுன்னா வராது. தேவ ராஜ்யத்தினுடைய வாசலின் உள்ளாக பிரவேசிக்கும் அப்படின்னு சொல்லுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேசத்துல ஆமென் மரித்து போனதான ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், கருணாநிதி ஐயாவா இருக்கட்டும், ஆமென் ஸ்தோத்திரம் மன்மோகன் சிங் ஐயாவா இருக்கட்டும், எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா மரித்து போனாங்க. யாரும் எதையும் கொண்டு போகவில்லை, கொண்டு போகவும் முடியாது. அல்லேலூயா. நாம் நம்முடைய தேசப்பிதா என்று சொல்லக்கூடியதான மகாத்மா காந்தியினுடைய சரீரம் கூட சுட்டரிக்கப்பட்டு கன்னியாகுமரி கடலில் கலக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த மனுஷன் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னா இறந்ததற்கு பிறகும் ஒன்று என்ன செய்ய முடியலன்னா கொண்டு போக முடியல. ஆதலால் தேவனுடைய திரு சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான் அன்புக்குரியவர்களே, யூனிட்டி அப்படிங்கிறது, ஒற்றுமை அப்படிங்கிறது திருச்சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய ஜனத்திற்கு மிகவும் முக்கியம், மிகவும் முக்கியம். அதாவது இன்றைக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா தேவனுடைய திருச்சபைகளுக்குள்ளே ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லை. அந்த ஒற்றுமையை சீர்குலைத்து போடும்படிக்கு தான் பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா திருச்சபைகளுக்கு நேராக வஞ்சகமான வலைகளை வீசி கொண்டிருக்கிறார். திருச்சபையை விட்டுருவோமே, முதல்ல ஆமீன் குடும்ப வாழ்க்கையில புருஷனுக்குள்ளும் மனைவிக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் கூட என்ன இல்லை அப்படின்னா ஒற்றுமை இல்லை. அல்லேலூயா.
அந்த ஆளு கடிச்சு பட்சிக்கிறதான ஓநாயா இருந்தா இந்த அம்மா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கட்டுவிரியனை போல் அப்படியே புறப்பட்டு வரும். இது ரெண்டும் கொஞ்சம் சாந்தமும் அமைதியும் உள்ளதா மாறிட்டுன்னு சொன்னா ஆமீன் ஸ்தோத்திரம், இது வழியிலே பதிவிருக்கிறதான ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த வலுசர்ப்பத்தை போல என்ன செய்யும் சொன்னா தலைமுறைகள் எழும்பும். அப்படிப்பட்டதான ஒரு ஜீவிதம் உங்கள் குடும்பங்களில் இருக்குமானால் தயவு செய்து நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. ஆமென். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாததற்கு காரணம் கர்த்தர் அல்ல, நீங்களே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு குடும்ப ஜீவிதத்திலே தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறதான குடும்ப ஜீவிதத்திலே தேவன் நமக்கு தந்ததான பிள்ளைகளோடு கூட நாம் ஒருமித்து ஒற்றுமையான இருதயத்தோடு வாழாத பட்சத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் தேவ சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கிறதும் வாக்குத்தத்தத்தின் நன்மை எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே விடாப்பிடியாய் மன்றாடி அழுகிறதும் தவறு என்று நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, ஆமென், என்னுடைய புருஷன் ரட்சிக்கப்படவில்லை என்கிறதான வார்த்தை உங்களுக்கு இந்த நாட்களில் கடந்து வரலாம். ரட்சிக்கப்படாததான புருஷனுக்காக ரட்சிக்கப்பட்டதான நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே தினமும் அழுகிறீர்கள். அந்த அழுகையின் சப்தத்தின் முகாந்தரம் உங்கள் புருஷனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறதை நீங்கள் காணாத பட்சத்தில் இன்னும் உங்கள் ஜெபத்துக்குள்ளே உங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்குள்ளே உங்களுக்குள்ளே அந்த ஒரு மனதின் இருதயமே வரவில்லை என்பது தான் அர்த்தம். அல்லேலூயா. இப்ப நான் புரியும்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பி கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது உங்களோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறதான உங்கள் பிள்ளைகள் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அந்த விண்ணப்பங்களுக்காக தேவனுடைய ஆவியானுடைய ஆளுகைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களும் உங்களோடு கூட இசைந்து ஜெபிக்கிறதான ஒரு அனுபவமே ஆமென் யூனிட்டி. நம்ம வீட்டுல எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா, நாம எதுக்கோ ஒண்ணுக்காக சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அப்பா வேற ஒண்ணுக்காக சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, பிள்ளைங்க 2 பேரும் அதுக்கு வேற என்னத்துக்காகவோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா 4 பேரு என்னத்தான் செய்திருப்போம் அப்படின்னா குடும்ப ஜெபத்துல தான் இருந்திருப்போம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான அன்பு பிள்ளைகள், அருமையான பெற்றோர், நீங்க ஒற்றுமையா இல்லாத பட்சத்தில் உங்கள் குடும்பங்கள் குலைந்து கிடக்கிறதை கண்டு நீங்கள் இதுவரையிலும் கவலைப்படாமல் இருக்கிறதனுடைய ரகசியமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, தரிசனங்களை பார்க்கறீங்க, ஆமென், தீர்க்க தரிசன வாக்கு தத்தங்களை தேவ சமூகத்தில் பெற்றிருக்கிறீங்க. எல்லாம் பெற்றிருந்ததற்கு பிறகு உங்கள் குடும்பங்கள், அதாவது பிதா தாய் தகப்பன் பிள்ளை என்கிறதான இந்த குடும்ப உறவு ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுக்குள்ளே ஒன்றா இல்லாதபடிக்கு பிரிந்து கிடக்கிறதை நீங்கள் ஏன் இன்னும் அறிய முடியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறதான கவலை என்னை நாளுக்கு நாள் நெருக்கி கொண்டும் இருக்குது. பிள்ளைகள்கிட்ட சொல்ல போனா அவங்க ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க, அம்மாவை பார்த்து சரி அப்பாவை பார்த்து சரி எனக்கு எல்லாம் தெரியும். இதை நீ எப்ப சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, உன்னை பேம்பஸ் வச்சு தூக்கிட்டு நடந்துச்சு இல்லையா உன் தாயின் தகப்பனும், அன்னைக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் அவனுக்கு அன்னைக்கு வந்ததான வேஸ்ட்டை கிளீன் பண்ண தெரியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு இல்லையா, அன்னைக்கு நீ சொல்லியிருந்தேன்னு நான் இப்ப சம்மதிச்சிருப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றவனுக்கு அதே பேம்பஸ் இன்னைக்கு வாங்கி கொடுத்து வைடான்னு கேட்டு அதுவரை தெரியாது. அவனாக்கும் சொல்றது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. அதனால பிள்ளைகள் கொஞ்சம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நிதானமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். நிதானமா வாழ்ந்தாதான் ஆமென் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய நன்மையை நீங்க என்ன செய்ய முடியும்னா அனுபவிக்கவே முடியும். ஆதலால் தேவ சமூகத்தில் இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா ஆமென் ஒற்றுமை மிகவும் அவசியமா இருக்குது. யூனிட்டி அப்படிங்கிறது மிகவும் அவசியமா இருக்குது. அதாவது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் நமக்கு நேராக யுத்தம்
யுத்தம் பண்ண வருகிற போது நமக்கு உதவி செய்யத்தக்கதான கரங்கள் நம்மோடு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கண்டுகொண்டானா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டானா, நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு அவன் முனைய மாட்டான். அதே நேரத்தில் நம்மை அவன் எவ்வளவா எதிர்த்தாலும் திட்டினாலும் கேலி பேசினாலும் கேட்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதான ஒரு அறிவு, ஒரு கண்டுகொள்ளுதல் அவனுக்குள்ள எப்ப வருதோ அவன் துணிகரமா நம்ம எதிர்ப்பான். அல்லேலூயா. அப்படி ஒருவர் எதிர்க்காமல் இருக்கிறதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா யூனிட்டி மிகவும் அவசியம். இப்போ குடும்பத்திலே யூனிட் இல்ல, மாமியார் மருமகளுக்குள்ளே யூனிட் இல்ல, தாய் பிள்ளைகளுக்குள்ளே யூனிட் இல்ல, தகப்பன் தாய்க்குள்ளே யூனிட் இல்ல, ஒண்ணுமே யூனிட்டி இல்லாததுனால சபைக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னு சொன்னா இல்ல. அதாவது உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறைக்குள்ள ஆடாத்தவன் அம்பலத்துல என்ன செய்ய மாட்டானா, சொல்லுங்க. அல்லேலூயா. அறைக்குள்ள ஆடாத்தவன் அம்பலத்துல என்ன செய்ய மாட்டானா, ஆட மாட்டானா. அவன் சுருக்கமா சொல்ற ஒரு பதில் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தெரு கோணலா இருக்குது அதனால எனக்கு ஆட முடியல அப்படிம்பான். தெரு கோணலா இருக்குது அதனால எனக்கு ஆட முடியல அப்படின்னு சொல்லி அவன் தன்னை தற்காத்து கொள்ளும்படி, தன்னை தப்புவித்துக் கொள்ளும்படிக்கு செயல்படுவானே ஒரே, வேற ஒன்றும் கிடையாது. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கும் சரி திருச்சபைக்கும் சரி நீங்கள் காகத்தினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, ஆமென். இந்த காகம் எப்பவுமே என்ன செய்யணும், யூனிட்டியா தான் வாழும். அதாவது நீங்க ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு காகம் கரண்ட் கம்பத்தில் இருக்கிறதான அந்த மின்சாரத்தில் அடிபட்டு கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமீன். ஒரு 100 ஆமீன் ஸ்தோத்திரம் காகங்கள் அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னா ஒன்னிச்சு கூடிரும். பாதிக்கப்பட்டதான ஒரு காகத்துக்கு உதவி செய்கிறதற்கு அவைகளால முடியாம போனாலும் அவைகள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஒருமித்து கூடி அந்த இடத்துல தன்னுடைய சப்தத்தை, தன்னுடைய அபயத்தை, தன்னுடைய காரியத்தை தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், ஒற்றுமை அப்படிங்கிறது மிகவும் அவசியமா இருக்குது. அதாவது பிள்ளைகள் ஆமென் உங்களை வளர்க்கிறதான பெற்றோரோடு கூட நீங்க கட்டாயமா ஒற்றுமையா இருந்தா தான், ஐக்கியப்பட்டு இருந்தா தான், ஒருமனப்பட்டு இருந்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க படிங்க, நல்லா இருங்க, அதுக்கு நாங்க தடையே இல்லை. நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் தேவநாமத்தின் மகிமைக்காக வாழும்படிக்கு தான் உங்களுக்கு பெற்றோரை ஆண்டவர் தந்தாரே தவிர ஆமென் வேறொன்றுக்காக அல்ல. அப்ப தேவநாமத்தின் மகிமைக்காக நீங்கள் வாழ உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம், அதாவது ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில் ஆராதித்து கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து தேவ வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பெற்றோருடைய ஆசீர்வாதம் கட்டாயம் அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மகிமைப்படட்டும். வாசிக்கலாம், சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6 சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி சேபாவில் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களை ராஜாவிடத்தில் 1000 பேரையும் 12,000 பேரையும் கூலி படையாக அழைப்பித்தார்கள். இதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். ஒலிமுக வாசல் அண்டையில ஆனாலும் வந்த சீரியரும் வந்த 10வது வசனம் படிங்கம்மா. மற்ற ஜனத்தை
அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன், தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மோன் புத்திரர் என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறதான ராஜாக்களிடத்திலிருந்து என்ன செய்கிறாங்கன்னா, படைகளை கூலிக்கு வாங்கி கொண்டு தாவீதுக்கு விரோதமாக, தாவீதின் ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படிக்கு கடந்து வருகிறாங்க. யுத்தம் பண்ணும்படிக்கு கடந்து வருகிற போது தாவீது இந்த செய்தியை அறிந்த உடனே யோவாபையும் சமஸ்த படையை என்ன செய்யறாருன்னா யுத்த களத்துக்கு அனுப்புகிறார். அப்ப யோவாப் ஒரு வார்த்தையை சொல்றாரு, சீரியருடைய கை உனக்கு மிஞ்சி வறுமையானால் நான் என்ன செய்வேன், உனக்கு உதவி செய்வேன். எனக்கு ஸ்தோத்திரம், மேலாக சீரியருடைய கை வறுமையானா நீ எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, ஒரு யுத்தத்துக்கு தேவனுடைய ஜனத்தை நடத்தி செல்லுகிறதான இந்த யோவாபு ஸ்தோத்திரம் அங்க ஒரு யூனிட்டியை, ஒரு ஒற்றுமையை என்ன செய்யறான்னா வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான தேவ பிள்ளைகளா இருக்கிறதான நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய யுத்தத்தை மேற்கொள்ளும்படிக்கு நாம என்ன செய்யறோம்னு சொன்னா தேவனுடைய சபையிலே அமர்த்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும்படிக்கு தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா தெரிந்து கொள்ளப்பட்டதான மக்களா இருக்கிறோம். அப்ப இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் தொடர்ந்து செய்கிறதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா யூனிட்டி வேணும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை தொடர்ந்து நடத்தும்படிக்கு தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அப்படின்னா ஒரு 14 நாட்கள் தொடராக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப இந்த 14 நாட்கள் தொடராக கொடுக்கப்பட்ட போது ஒரு நாள் வர முடியல, 2 நாள் வர முடியல, சரி போட்டு, ஆனா எல்லா நாளும் நம்மளால வர முடியல. வேலைக்கு போனவங்களை விட்டுட்டு எல்லா நாளும் வர முடியல அப்படின்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக சீரியரோடு யுத்தம் பண்ணும்படிக்கு கடந்து போனதான யோவாப்புக்கு கரம் கொடுக்காத ஜனமா இருக்கிறீர்கள் என்பதே செய்தி. புரியலையோ? புரிஞ்சுச்சா? புரியலையா? நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, தாவீது இப்ப என்ன செய்யறாருன்னா, தாவீதை தேவனாகிய கர்த்தராக நீங்க இந்த இடத்துல பாருங்க. இந்த ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, யோவாப் என்கிறதான ஊழியக்காரனையும் யோவாப்போடு கூட சேர்ந்து இருக்கிறதான சேனையும் ஒருமித்து என்ன செய்யறாருன்னா சீரியருக்கு நேரா அனுப்புகிறார். அப்ப சீரியருக்கு நேராக அனுப்புகிற போது யோவாப் சொல்றாரு தன்னுடைய சகோதரனை பார்த்து, ஒருவேளை சீரியர் எனக்கு நேராக யுத்தம் பண்ணும்படி என்னை மேற்கொள்ளும்படிக்கு வந்தா, சகோதரனே நீ எனக்கு என்ன செய்யணும்னா யுத்தத்தில் உதவி செய்யணும். அல்லேலூயா. என் சகோதரனே, ஒருவேளை உனக்கு நேராக சீரியர்கள் உன்னை மேற்கொள்ளும்படிக்கு கடந்து வந்தால் யோவாபாகிய நான் உனக்கு உதவி செய்யும்படிக்கு உன் மத்தியிலே கடந்து வருவேன். நாம என்ன செய்வோம், நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக, நம்முடைய தாய் சபைக்காக நாம யுத்தத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்வாராக. அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஒற்றுமை இல்லாத பட்சத்தில் நாம ஜெபம் பண்ணி ஏதாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன் ஒன்னும் சாதிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆவிக்குரிய ஒற்றுமை இல்லாதவங்கள்ட்ட சோத்திரம் உலக பிரகாரமான ஒற்றுமை என்ன செய்யாதுன்னா வராது. அல்லேலூயா. ஒரு திருச்சபை எப்படி இருக்குதோ, ஒரு திருச்சபைக்குள்ள இருக்கிறதான ஆசாரியன் எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து தான் அங்க இருக்கிறதான ஜனம் இருக்கும். தேறினவன் எவனும் தன் குருவை போலத்தான் என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியும். சொல்லுங்க. நான் 8:30 சர்வீஸ் ஆராதனை முடிக்கணும்னு நினைச்சவனாக்கும்
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான் அன்புக்குரியவர்களே. அப்போ நாம செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நாம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தம் தொடர்ந்து நடக்கத்தக்கதாக, இந்த யுத்தத்தில் நமக்கு ஜெயம் பெறத்தக்கதாக, இந்த யுத்தத்தில் நாம் ஜெயித்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஐக்கியம் வேணும். அதாவது மோசேயுடைய கரம் தளர்ந்த உடனே யாரு மேற்கொண்டா? அமலேக்கியர் என்ன செய்தாங்கன்னா மேற்கொண்டாங்க. இப்போ அமலேக்கியர் மேற்கொண்டதை யாரு பார்த்தா? மோசேக்கு கையை தாங்கி வச்சது யாரு? மோசேக்கு கையை தாங்கி வச்சு ஆரோனும் ஊரும். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா மோசேயை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு காலையில தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் மோசேயுடைய கரத்தை என்ன செய்யறாங்கன்னா உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப மோசேயுடைய கரம் உயர்ந்து நின்ற போது அமலேக்கியர்னால என்ன செய்ய முடியலன்னா ஜெயிக்க முடியல. அமலேக்கியரை ஆண்டவர் என்ன செய்தார்னா சிதற அழித்து போட்டார். அதற்கு காரணம் அங்கே ஒரு யூனிட்டி வெளிப்பட்டது. அல்லேலூயா. அங்க ஒரு ஒற்றுமை உண்டாயிற்று. இப்ப நானு தேவனுடைய நாமத்தில் உங்களோடு கூட பேசுகிற அன்புக்குரியவர்களே, நானு தேவ சமூகத்தில் நிற்கிறதற்கு உங்க பலன் எனக்கு வேணும். அல்லேலூயா. உங்க பலன் எனக்கு வேணும். அதுக்குத்தான் சபையை என்ன செய்யறோம்னு சொன்னா ஆராதிக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறோம். நீங்க எல்லாரும் ஸ்தோத்திரம், பாஸ்டருக்கு இதுதான் ஊழியம். பாஸ்டர் ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? எங்களுக்காக ஊழியம் செய்யும்படிக்கு தானே அழைச்சாரு அப்படின்னு நீங்க சொன்னா, நான் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தேவனால் அழைக்கப்பட்டவன் அப்படின்னு நான் ஒரு காலம் சொல்ல மாட்டேன். தேவ ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லுவேன். அப்ப தேவராஜ்யத்தை யாரை கொண்டு பாஸ்டர் இந்த பூமியில ஸ்தாபிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்தோத்திரம், சபைக்குள்ள இருக்கிறதான ஜனத்தை மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாது இருக்கிறதான ஜனத்தையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து தேவன் தேவராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அல்லேலூயா. ஆனா என்னுடைய வாஞ்சையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருச்சபை என்ன செய்யணும்னா ஆதி நூற்றாண்டுக்கு திரும்பணும். ஆதி நூற்றாண்டுக்கு திரும்பணும். இந்த திருச்சபை சோத்திரம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒருமித்து ஐக்கியப்பட்டு நின்று கர்த்தரை ஆராதிக்கணும். எல்லா காரியத்திலும் ஒருமனப்படணும். இப்ப மோசே யுத்தத்துக்கு போகிறாரு. மோசேயுடைய கரம் தாழ்ந்து போச்சு. தாழ்ந்த உடனே யாருக்கு தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலுக்கு தான் பிரச்சனை. மோசேக்கு பிரச்சனை வரல. புரியலையோ நான் சொன்னது? கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனத்தை நடத்தி வந்ததான தேவ மனுஷனா இருக்கிறதான மோசேயுடைய கரம் தாழ்ந்தப்போ மோசேக்கு அல்ல அடி கிடைச்சது. யாருக்கு அடி கிடைச்ச அப்படின்னு சொன்னா சொல்லுங்க? இஸ்ரவேலுக்கு அடி கிடைச்சு. இப்ப இஸ்ரவேல் யாரு? அதான் உமக்கு முன்னாடி இருக்கிறோம் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் 4 பட்டாலும் நாங்க உம்ம தோளோட தோல் என்ன செய்ய மாட்டோம், கரம் கொடுக்க மாட்டோம், வாரது போல பார்த்துக்கலாம். வாரது போல பார்த்துக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை சபையில் அழைக்கல, வருமுன் காப்பதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் கட்டாயம் திருச்சபைகளுக்கு இன்றைக்கு தேவை. இன்றைக்கு தேவை. இந்த ஆவிக்குரிய ஐக்கியம் திருச்சபைக்குள்ள வெளிப்படுகிற காலம் வரையிலும் பெந்தேகோஸ்தே நாளினுடைய எழுப்புதலை திருச்சபைகளுக்குள்ள பார்க்கவே முடியாது. அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசித்து பாருங்க. 2வது அதிகாரத்தில் 1 அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள். அப்ப சபையில எதுக்காக நாம கூடுறோம் அப்படின்னா ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு அந்த ஒருமனப்பட்டாத. இப்ப ஆரோனுக்கும் ஊருக்கும் இந்த ஒருமனம் இல்லாம இருந்திருந்துன்னா 2 பேரும் மோசேக்கு தோள் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறிய? இப்ப நம்ம வீடுகள்ல எல்லாம் என்னதான் இருக்குது அப்படின்னு சொன்னா, மோசேக்கு கை தாழ்ந்து போனாலும் பரவாயில்லை. ஸ்தோத்திரம், பிள்ளையா இருக்கிற ஆண் பிள்ளை ஆனாலும் பெண் பிள்ளை ஆனாலும் அப்பாவுக்கு கரம் தாழ்ந்தா என்ன உயர்ந்தா என்ன, நான் 3 மணிக்கு வரும்போது எனக்கு சாப்பாடு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால எனக்கு அதை குறித்து ஒன்றும் கவலை இல்லை.
3:30 மணிக்கு வரும்போது நான் சாப்பிட வருவேன் அல்லது நான் பாடசாலையிலிருந்து வருவேன் அப்படிங்கிறதான எண்ணம் ஆமீன் என்னுடைய தகப்பனுக்குள்ளே தாய்க்குள்ளே இருக்கிறதை பார்க்கிலும் அதிகமாக என் பிள்ளை பசியோடு வருவானே, அவன் வருகிறதற்கு முன்பதாக ஏதாகினும் நான் ஆயத்தப்படுத்திடணுமே அப்படிங்கிறதான எண்ணம் தான் இருக்குது. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எங்க அப்பா அம்மா கை தாழ்ந்து போனாலே எங்களுக்கு கவலை இல்லை. நான் இன்னைக்கு இந்த சபைக்கு ஒரு காரியத்தை பதிவு பண்றேன். இன்னைக்கு பிதாக்களா இருக்கிறதான எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறதான சகல ஆசீர்வாதமும் அன்பு பிள்ளைகளே உங்களை தொடர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பின்பற்றி வந்ததான இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாக ஒரு மனதோடு எங்களோடு கூட ஆவிக்குள்ளாக ஐக்கியப்பட்டு நீங்கள் பின்பற்றி வந்தால் இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிறதான சகல சம்பத்தும் உங்களை தொடரும். இல்லையா? பழைய மண்ணெண்ண விளக்குக்கு போக வேண்டிய கதிகேடு வரும். புரியலையோ? பிள்ளைங்க இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பா நல்ல வேலை பார்த்தாங்க, அம்மா நல்ல வேலை பார்க்கறாங்க, அப்பாக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்குது, வண்டி வாகனங்கள் எல்லாம் இருக்குது, நமக்கு என்ன கவலை? இந்த கவலை உனக்கு வராம இருக்க இப்ப அப்பாவும் அம்மாவும் பின்பற்றி போகிறதான கர்த்தரை நீ இப்பமே பின்பற்றி வரணும். கர்த்தரை நீ இப்பமே பின்பற்றி வரணும். இப்பமே பின்பற்றி வந்தா தான் இதெல்லாம் உனக்கு பின்னால வருமே தவிர இல்லாத பட்சத்தில் ஒண்ணும் வராது. அல்லேலூயா. சிலர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றதுக்கு பிறகு நினைக்கிறது என்னன்னு சொன்னா, இனி நம்ம ஒரு நாள் ஆராதனைக்கு போகாட்டாலும், இனி கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணாட்டாலும், பைபிள் படிச்சாட்டாலும் எல்லாம் பின்னாடி வரும். ஒன்றும் வராது. பிசாசு கூட வந்துகிட்டே இருப்பான். அவன் இதுக்கு தானே கர்ச்சிக்கிற சிங்கமா எவனை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றி வகை தேடி கொண்டிருந்தான். அல்லேலூயா. நீங்க சரியில்லை. 2 சாமுவேல் 21 15 16 17 வசனங்களை கூட வாசிங்க. 2 சாமுவேல் 21:15. பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். வாசிங்க. புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான வேற ஒருத்தர் படிங்கப்பா, நேரம் போச்சு. செருயாவின் குமாரனாகிய அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தியனை வெட்டி கொண்டு போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்துக்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. இங்கேயும் ஒரு யூனிட்டி வந்து வெளிப்படுது பாருங்க. பெலிஸ்தியர்களோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு தாவீதும் தாவீதினுடைய சேனையும் போகுது. அப்போ அவன் 300 சேக்கல் எடை கொண்டதான ஒரு பட்டயம், ஒரு புது பட்டயத்தை ஒருத்தன் கையிலே வச்சுட்டு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தாவீதை வெட்டி கொல்லும்படிக்கு போகிறான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது வந்து என்ன செய்தாராம்? தளர்ந்து போனார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இல்லம்மா, அதுக்கு மேல வசனம். அப்பொழுது பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான்.
செரூயாவின் குமாரனாகிய அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தியனை வெட்டி கொண்டு போட்டான். அதற்கு மேல வசனம் நாம வாசிக்கும் போது தாவீது தளர்ந்து போனான் என்று வாசிக்க முடியும். விடாய்த்து போனான். அப்போ யுத்தத்துக்கு கடந்து போனதான தாவீது வந்து என்ன செய்துட்டார் அப்படின்னு சொன்னா விடாய்த்து போனார். அதாவது களைப்பு அவருக்கு வந்துச்சு. இப்போ இந்த களைப்பை பயன்படுத்தி தாவீதை வெட்டி கொள்ளும்படிக்கு யார் வந்திருக்கிறா அப்படின்னா புது பட்டயத்தை கையில் ஏந்தி கொண்டு ஒரு பெலிஸ்திய வீரன் வந்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்ததான இந்த தாவீதினுடைய சேனையில் இருக்கிறதான மனுஷன் எழும்பி தாவீதுக்கு துணையாய் நின்று அந்த சத்துருவை என்ன செய்தார்னா வெட்டி போட்டார். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொன்னால், தாவீது என்கிறதான விளக்கு அணைந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், தாவீதினுடைய ஆமென் படைத்தளபதியில் இருக்கிறதான ஜனங்கள் தாவீதுக்கு உதவியாக தன் கரத்தை உயர்த்தி பிடித்தது போல இந்த சபையில தேவனுடைய மெய்ப்பன் என்கிறதான விளக்கு அணைந்து போகாம இருக்கிறதற்கு ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா ஜனத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஜனத்தை எதிர்பார்க்கிறார். அதாவது ஆமென், தேவனுடைய மனுஷனாகி எலியாவை குறித்து வாசித்தீங்கன்னா, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லி நாம யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். இந்த பாடுள்ள மனுஷன் கருத்தாய் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரு. ஆனாலும் ஏசபேலுடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆமென், ஸ்தோத்திரம், இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் பிதாக்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். இந்த சோர்வு வந்ததற்கு காரணம் என்ன? இப்போ முந்தின பகுதிக்கு நேரம் நம்ம மறுபடியும் திரும்பினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இருக்குது. பலிபீடத்திலிருந்து தானே பலி எல்லாம் பட்சிக்கப்பட்டிருக்குது. இப்ப பலி எல்லாம் பட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அனைவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதை யாரு பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா சமஸ்த ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த பலிபீடத்தை சுற்றி நின்று கர்த்தர் தெய்வம் என்று சொல்லி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்காக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி எலியாவோடு கூட சுத்தி நின்றதான ஜனங்க இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏசபேல் அப்படிங்கிறதான துஷ்ட ஸ்ரீனுடைய வார்த்தை வந்த போது ஆமென், கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தருக்காக மாத்திரமே நாங்கள் வாழுவோம், கர்த்தரை மாத்திரமே ஆராதிப்போம்னு சொல்லி எலியாவோடு கூட சுற்றி நின்றதான ஒருத்தரையும் காணல, ஒருத்தரையும் காணல. இப்பதான் எலியா சொல்றாரு, போதும் கர்த்தாவே. அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிறதான விளக்கு அல்லது ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு தேவ மெய்ப்பன் என்கிறதான விளக்கு அணைந்து போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆமென், ஸ்தோத்திரம், இந்த அபிஷாயை போல உள்ளவங்க செரூயாவின் குமாரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சபைக்கு தேவை. அந்த சபைக்கு அது தேவை என்பதை ஆண்டவர் உணர்ந்து தான் உங்களை கர்த்தர் இன்றைக்கு பகல் காலம் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நீங்க எல்லாரும் செரூயாவின் மனுஷனை போல பலசாலிகளாம். எதுல? ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிறதுல. ஆனா உங்களுக்குள்ள இந்த நாட்களில் உண்டாயிருக்கிறதான வீழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், நாங்க எதுக்கு ஜெபிக்கணும், நாங்க எதுக்கு மேய்ப்பனுக்கு துணை நிற்கணும், நாங்க எதுக்கு மேய்ப்பனுக்காக ஆமென், ஸ்தோத்திரம், எங்க கரத்தை உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கறதான எண்ணம் வந்ததுனால சத்துரு மேய்ப்பனை வெட்டும்படிக்கு வரல, உங்களை வெட்டும்படிக்கு வந்திருக்கிறான். அல்லேலூயா. இன்னும் அடையாளத்தோடு மறுபடியும் நான் சொல்றேன், ஆமென், ஸ்தோத்திரம், கரமும் தாழ்ந்து போனதுனால மோசேக்கு அல்ல பிரச்சனை, இஸ்ரவேலுக்கு பிரச்சனை. இனி நீங்க ஒற்றுமையா இருக்கதும் ஒற்றுமையா இல்லாம போறதும் உங்க விருப்பம். அல்லேலூயா. சிலதுக்கெல்லாம் காட்டுக்கு போறதுக்கு காலம் ஆயாச்சு. ஆனாலும் இன்னைக்கும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அப்படி வடியை பிடிச்சுக்கிட்டு தான் நிற்கும். நான் யார் தெரியுமா? மாமியார் இருக்கும். எந்த ஆராட்டம் இருந்துட்டு போ, ஆனால் குடும்பம் சமாதானமாக வாழும்படி அந்த பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவளா நீ இரு. மொத்த பிசாசையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்களே காரணமாக இருந்துட்டு அவன் உன்னை கட்டிட்டு வந்த அண்ணன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வீட்டில் சர்வநாசம்னு சொல்கிற வாயெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா கர்த்தரை துதிக்கக்கூடாது, கர்த்தரை துதிக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில மருமகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சில மருமகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது.
அவ மாமி தானே அப்படின்னு சொல்லி, அவ மாமியோ சாமியோ, உன் புருஷனுடைய தாய் அப்படிங்கிறத நீ என்ன செய்யாத, மறந்து போகாத. அந்த தாயினுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணும். உன் சந்ததி வளரும்படிக்கு அந்த தாய் உன் சந்ததிக்காக கரம் நீட்டவும் தோள் கொடுக்கவும் ஆயத்தமா இருக்கணும். அதனால அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, பிரிவினையும் இடர்களையும் கொண்டு வருகிறதான ஆவிகளை அடையாளம் கண்டு அவைகளை இயேசுவின் நாமத்தினால உங்க வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்றதை விட உங்க இருதயத்திலிருந்து துரத்துங்க. அல்லேலூயா. சில பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னொரு புத்தி இருக்குது. அவன் ஸ்தோத்திரம், கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா. அப்ப வீட்டுல இருக்கிறது தெருவில் கடந்த அப்பா அம்மாயா? எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும், எங்க அப்பா அம்மா கொடுக்கணும். மாமிக்கு கொடுக்காட்டாலும் ஒண்ணும் இல்லை, மாமிக்கு கொடுக்காட்டாலும் ஒண்ணும் இல்லை. ஒன்னே இல்லை நயவஞ்சகக்காரி, ஒன்னே எல்லாம் வச்சு கர்த்தர் சோறு போடுறாரு. அடுத்தது நாம சொல்றோம் ஒற்றுமையே இல்லை, எங்க வீட்டுல சமாதானமே இல்லை. எப்படி வரும்னு கேட்கிறேன், எப்படி வரும்? ஆண்டவருக்கு பிரியமான ஜீவனம் உன்னுடைய வாழ்க்கையில வரட்டும். நீ ஒற்றுமையா இருக்க கற்றுக்கொள். யூனிட்டி, அதாவது ஒரு குடும்பத்தில் உன்னை திருமணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த குடும்பத்தினுடைய மொத்த சுமதலையும் அங்க இருக்கிறதான பெற்றோரோடு சேர்ந்து நீயும் சுமக்கிற ஒரு பாத்திரமா என்னைக்கு மாறுவியோ அன்னைக்கு தான் நீ வாழ்க்கப்பட்ட குடும்பமே விளங்கும். என்ன தெளிவா பேசிட்டு வேணாப்பா, ஒருத்தரும் தோத்தரும் சொல்லலையே, சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு விடுவேன். அவன் முதலாவது என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒற்றுமை இருக்கணும். பாருங்க, தாவீதுக்கு ஒரு ஆபத்து வந்த போது உடனே தாவீதுடைய சபையில இருக்கிறதான ஜனம் தாவீதுக்காக தன்னுடைய கரத்தை உயர்த்தினது. இன்னைக்கு நான் ஒண்ணு கேட்கட்டா உங்களை பார்த்து, எத்தனை பேர் இந்த சபையில நாங்க இன்னும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நிற்க எங்களுக்கு பலன் வேணும்னு சொல்லி உண்மையும் உத்தரவாதமா ஜெபிக்கிறீங்க? சரி, உங்களை கேட்டு நான் வருத்தப்படுத்தலை, இனியாவது ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். பிரைஸ் எல்லாம் முழங்கால் போடுவோமா?